பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை வேளையிலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தருவார். இந்த நாளிலே கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியங்களுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இதுவரைக்குமாய் நடத்தியிருக்கிறார். நேற்றைய தினம் முழுவதும் உங்களை காத்திருக்கிறார், சுமந்திருக்கிறார். உங்களுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். அதனால் இந்த காலை வேளையிலே நாம் நன்றியுள்ள இதயத்தோடு நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய துன்பங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க செய்கிற தேவன். இந்த காலவெளியில் என்ன சோர்வுகள் இருந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அதை நினைத்து இந்த நாளை சந்தோஷத்தோடு நம் தொடங்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தர் தேவனுடைய கரம் ஆண்டவரே விசேஷமாக எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியில் என்ன பலவீனங்கள், சோர்வுகள், ஆண்டவரே வருத்தங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இருந்தாலும் இப்பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிறவர் நீர். இந்த வேளையிலே கர்த்தாவே எல்லா துன்பங்கள் எல்லாம் முற்றிலுமாய் மறையட்டும். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை நிறைவாய் கொடுங்கப்பா. எல்லா சோர்வுகளை எடுத்து போடுங்க, எல்லா பலவீனத்தை எடுத்து போடுங்க, அந்த பிள்ளைகளுடைய எல்லா பயங்களை எடுத்து போடுங்கப்பா. நீரே கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமே நடத்த வல்லவராக இருக்கிறீர். இந்த காலவெளியிலே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளிக்கு தம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி அப்பா, அற்புதமாய் நடத்துவதற்காய் நன்றி. ஆமென், அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் நன்றியோடு நாம் பாடுவோம். ஆமென், அல்லேலூயா. நன்றி அப்பா, இந்த காலவெளியில் நன்றி செலுத்துகிறோம். ஆமென், நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென், நன்றி. ஆமென். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமென், சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டான், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டான், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஆமென். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். எல்லாம் சொல்லுவோம். இந்த லேசான உபத்திரவம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா உபத்திரவங்கள் ஆண்டவரே இந்த காலவெளியிலே எங்களை விட்டு நீங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியிலே கர்த்தர் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. எங்களை தைரியப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியிலே தேவனுடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்கட்டும், அற்புதமாய் வழி நடத்துங்கப்பா. இதுவரைக்குமாய் கர்த்தாவின் செய்த எல்லா கிருபைகளுக்காக அன்று எல்லா இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த காலவெளியிலே கர்த்தாவே உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை தாங்கப்பா. அன்றைய உள்ளார்ந்த மனித நாளுக்கு நாள் பலன் அடையட்டும். எல்லா சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. உன் மேலே விசுவாசிக்கட்டும், உன் மேலே நம்பிக்கையாக இருக்கட்டும். கர்த்தர் செய்வார் என்பதை நம்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார் என்பதை நம்பட்டும் ஆண்டவர். இதுவரைக்குமாய் கர்த்தாவே ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவளை ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். இருதயா சாலது இயேசையா. ஆமென். ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. பாடுவோம். ஆமென். ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ. ಮಹಿಮೇಸಯ್ಯ, ಮಹಿಮೇಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ. ಮಹಿಮೇಸಯ್ಯ, ಮಹಿಮೇಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದೆ. ನನ್ನನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ. ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡಿರುವೆ. ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದೆ. ನನ್ನನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ. ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡಿರುವೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ
ಹೃದಯ ತವ ಕಾಪಾಡುತ್ತಿದೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವ ಕಾಪಾಡುತ್ತಿದೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ಯೇಸುವೆ ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ, ನನ್ನ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ. ಯೇಸುವೆ ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ, ನನ್ನ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವ ಕಾಪಾಡುತ್ತಿದೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವ ಕಾಪಾಡುತ್ತಿದೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. 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 நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம், அற்புதமாய் நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இதுவரைக்குமாய் காத்தீர், அதற்காய் சோத்திரிக்கிறோம். நடத்தினீர், அதற்காய் சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் கொண்டு வந்தீர், அதற்காய் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கால விலகத்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஆண்டவர் ஒவ்வொரு தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே எங்களை நடத்துவதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் நடத்த வல்லவராய் இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். தேவா விசேஷித்தவன், ஆமென். ராஜா நானதை தினம் யோசிப்பவன், தேவா நானீதினால் விசேஷித்தவன். ஆமென். ராஜா நானதை தினம் யோசிப்பவன், எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. தேவா தேவா நனதினால் விசேஷித்தவன், ராஜா நனதை தினம் யோசிப்பவன், தேவா நனதினால் விசேஷித்தவன், ராஜா
ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. நான் தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதே தினம் யோசிப்ப. சேர்ந்து பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினாமே. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினால். சேர்ந்து பாடுவோம். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. ஆண்டவரே எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு வாசம் செய்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நிச்சயமாக கர்த்தாவே எங்கள் வாழ்க்கைகள் மாறும். எங்கள் சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. இந்த காலவேளை கர்த்தாவே எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் விலகும் ஆண்டவரே. இந்த காலவேளை நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த காலவேளை கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய அற்புதமுள்ள கரங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நடத்துவதற்காக நன்றி அப்பா. இந்த காலவேளை நீர் பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காலவேளை உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் வீடுகளில் முழுவதுமாய் நிரம்புவதாக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. இந்த காலவேளை கர்த்தாவே எங்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்துவது எல்லா பாதைகளுக்காக நன்றி அப்பா, எல்லா இரக்கங்களுக்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ராஜா பிரசன்னம் போதுமையா. ஆமென்.
போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, நாறுதலே அடைக்கலமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், 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 பிரசன்னம். நன்றி அப்பா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த காலையில் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலையில் கர்த்தாவே நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையில் தம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்குவதற்காக நன்றி அப்பா. இந்த நாளை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே
கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். இந்த காலவேளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிற காரியம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க. ஹோப், நம்பிக்கை என்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம எல்லாரும் இந்த நாளில் தியானிக்க போகிற எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? ஆமென். ஒரு நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? ஆமென். ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஸோ இதுக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதி ரோமன் சாப்டர் 15 verse 13 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம். ரோமன் சாப்டர் 15 verse 13 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வேத புஸ்தகம் இல்லாதவர்கள் தயவுசெய்து இப்பொழுது நீங்கள் டிவி ஸ்க்ரீனில் பார்க்கிற இந்த வேத பகுதியை நீங்கள் படிக்கும்படியாக உங்களை அவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் படிப்போம். இந்த இடத்துல பார்க்கலாம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் படிக்கும். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். நம்பிக்கையின் தேவன் என்ன பண்ணுவாராம்? எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் நம்பிக்கையின் தேவன். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த நாள் காலை வேளையில் நம்பிக்கை என்பது இந்த ஹோப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கை வந்து இந்த ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். நாளைக்கு நல்லது நடக்கும். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் இன்றைக்கி வேணால் இப்படி இருக்கலாம் பிரதர், ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக வந்து என் வாழ்க்கை மாறும் என்ற ஒரு நம்பிக்கை. அது மேலே ஒரு நம்பிக்கை. இது வந்து நல்ல ஒரு மேஜிக்கல் வேர்டு. ஹோப்புன்றது ஒரு நல்ல ஒரு மேஜிக்கல் வேர்டு, நல்ல ஒரு உற்சாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை. ஸோ நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம வந்து நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஒரு நாளும் வாழ முடியாது. ஸோ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. உதாரணமாக நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, நைட்டு படுக்கும் பொழுது நம்ம என்ன வைக்கிறோன்னா அலாரம் வைக்கிறோம். என்ன நம்பிக்கையில் வைக்கிறோன்னா, காலையில் எழும்பி விடுவோம், காலையில் 5 மணிக்கு எழும்புறோன்றதை நீங்கள் முதல்ல நம்புறீங்க. ஆமென். அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, அதனால் வந்து கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு தான் காலையில் எழும்புகிறோம். சரி, அது அந்த நம்பிக்கையில் அலாரம் வைக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் கேக்கு வீட்டில் வெட்டிடுவாங்க. சரியா, கேக்கு வீட்டில் இருக்கும். ஸோ ஆனால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா, என் பங்கு எடுத்து வை, நாளைக்கு சாப்பிடுவேன் அப்படி சொல்கிறோமா இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதை விட்டு கொடுக்குறதில்ல, அந்த பங்கெல்லாம் விட்டு கொடுக்குறதில்ல. சரி, என்ன உடம்பு சரியில்லைனாலும் அடுத்த நாள் கண்டிப்பாக நான் சாப்பிடணும், அதனால் என் பங்கை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி உடம்பு சரியில்லை, ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக நான் சாப்பிட்ருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு என்ன பண்ணுறோம், ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து உண்மையாகவே ஒரு நம்பிக்கை. என்னென்னா கண்டிப்பாக நடக்கும், நான் செய்வேன், உயருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த கால வேளையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். ஆமென். ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 விதமாக கூட நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வாஞ்சிக்கிற காரியங்கள், ஃப்யூச்சரை குறித்து ஒரு நம்பிக்கை. சரியா, வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு நம்பிக்கையோடு நம்ம காலங்களை கடத்துக்கிறோம். சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, நான் டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், ஃப்யூச்சர் அவங்க வந்து படிக்கிறது வந்து 2nd ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். சரியா, ஆனால் 2nd ஸ்டாண்டர்ட் டாக்டரை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் அவங்கள கேட்டு பாருங்கள், என்னவா விரும்புகிற அப்படின்னு கேட்டால், நான் ஒரு டாக்டராக வரணும், ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரணும்லாம் சொல்லுவாங்க. நம்மளாம் அப்படி சொன்னவங்க தான், அதனால சொல்கிறேன். சரியா, அதனால் ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், எப்படியா மாறுவோம். ஸோ அது போகிற அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கரியரை நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஸோ அன்னையர் அப்படி நீங்கள் படிச்சிருக்கலாம், எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சின்ன வயசில் சொல்லியிருப்பீங்க. ஒரு நம்பிக்கை தான், ஒரு நம்பிக்கையோடு நம்ம பார்ப்போம். அது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எ டிசைர் ஃபார் சம்திங் குட் இன் த ஃப்யூச்சர், அதான் முதல் காரியம். அதுக்கப்புறம் நம்ம என்ன நம்புகிறோமோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வாஞ்சிக்கிறோமோ அது வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் நடக்குது. பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் அதை நோக்கி போகிறீர்கள். ஸோ அதற்கான முயற்சிகள் எடுக்கிறீர்கள். அதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக. ஸோ ஒரு காலகட்டத்தில் நீ அந்த நம்பிக்கை நடக்கும், நான் விசுவாச, நான் வந்து நம்புகிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை நோக்கி போகிறீங்க. அதுவே ஒரு பெரிய நம்பிக்கை தான். அது மாத்திரமல்ல, அதை வந்து உங்களுடைய மனதில் சிந்தித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது நிச்சயமாக நிறைவேறுகிறத நீங்கள் வந்து
அனுபவிக்கிறீர்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து நம்பிக்கை என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு நல்லது நடக்கும், நான் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி இல்லை, நான் எதிர்பார்க்கிற காரியங்கள், நான் நம்புகிற காரியங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வரும் என்பதை குறித்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவோடு நீங்கள் கால் எடுத்து வைக்கணும். கால் எடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு வேளை வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் நாளைக்கு என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், என் வாழ்க்கை மாறும், சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து போகிற காரியம் தான் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு நம்பிக்கையாக, ஒரு ஹோப்பாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கும். என்ன இருக்குன்னா, நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், கிளாஸில் ஏ கிரேட் எடுப்பேன் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம், அவங்களுடைய ஹோப்பாக இருக்கலாம். அந்த ஹோப்பு வந்து ஏ கிரேட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க, அதற்கான படிப்பாங்க, டியூஷன் போவாங்க. இதெல்லாம் செஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், அந்த ஏ கிளாஸ் எடுக்க முடியும். சரியா, அந்த கிளாஸில் வந்து நம்பர் 1 வர முடியும். ஸோ வெறும் நம்பிக்கை இருக்குது, ஏ கிளாஸ் வரும்னு நம்பிக்கை இருந்துட்டு ஆனால் எந்த முயற்சி எடுக்கலன்னா அது நடக்காது. ஸோ அந்த முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம், அநேகர் எடுக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், அவங்களுடைய கரியரில் அவங்க வந்து ஒரு ஹோப்போடு என்ன பண்ணுறாங்க, போய் படிக்கிறாங்க, டியூஷன் போகிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் கிளாஸ் ஃபஸ்ட் வரணும், அதான் என்னுடைய நம்பிக்கை, அதான் என் ஹோப். ஸோ நம்ம வந்துடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனால் முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஸோ அதுக்கான முயற்சிகள், படிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கடினமாக உழைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கோங்க, எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சமாதானம் வரணுன்றது, நாளைக்கு வந்து ஒரு சமாதானம் எங்கள் குடும்பத்தில் வந்துடும்போது, இன்றைக்கி வேணாம் சண்டை இருக்கலாம், நான் ஏன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நாங்கள் சமாதானமாக இருப்போம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து என்ன பண்ணணும், வெறும் சொல்கிற மாதிரில அந்த ஷவுட்டிங்கு, இந்த சண்டை போடுறது அதெல்லாம் நிறுத்தணும். நிறுத்தினா தான் என்ன பண்ண முடியும்னா, அந்த நம்பிக்கையை நம்ம நிச்சயமாக சுதந்திரிக்க முடியும். ஸோ நாளைக்கு வந்து என் குடும்பம் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீட் டு ஸ்டாப் ஷவுட்டிங் அட் மை ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ். நீ முதல்ல அதை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணால் தான் அங்கே என்ன நடக்கும்னா, நம்பிக்கைக்குரிய காரியம், நீ நம்புகிற காரியங்கள் நீ நிச்சயமாக நடக்கும். சரியா, நம்புகிற அதை நாளைக்கு சண்டை நின்று சொல்லிட்டு நாளைக்கு போய் பல சண்டை போட்டு இழுத்துட்டு இருக்கக்கூடாது. சரியா, அப்படி இருக்கக்கூடாது. அதப்போ நம்ம வந்து அந்த நம்பிக்கை என்ன இருக்குது, சமாதானமாக, சரி ஓகே, அப்போ அதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃபெய்த்தும் ஓப்பன், இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ரொம்ப ஈவனாக ட்ராவல் ஆகும். சரியா, ரொம்ப க்ளோஸ்டாக அண்ணன் தம்பி மாதிரி. சரியா, விசுவாசமும் ஹோப்பும் யாருன்னா அண்ணன் தம்பி மாதிரி. ஸோ விசுவாசம் என்பது என்னென்னா, நீங்கள் காணாதவைகளை விசுவாசிக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் வந்து இது வரைக்கும் கண்ணால் பார்க்காததை நீங்கள் வந்து விசுவாசிக்கிறீங்க. சரி, இது வரைக்கும் அது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள், நீங்கள் நடக்காத காரியம், இது வரைக்கும் உங்கள் இமேஜினில் தோன்றாத ஒரு காரியங்கள், ஆனால் கர்த்தர் வந்து அது விசுவாசிக்கிற. உதாரணமாக ஆடு மேய்க்கிற ஒரு தாவீதை வந்து ராஜாவாக மாறுறது என்பது உண்மையாகவே அவன் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான். ஆனால் அதை நம்ம விசுவாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து அதுதான் வந்து ஒரு விசுவாசம். அது வந்து 100% அன்பிலீவபிள். அவன் வந்து லைஃப்பில் வந்து நடக்காத ஒரு காரியம். ஒரு யோசேப்பு வந்து ஒரு மேய்ப்பன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு யோசேப்பு, அவன் வந்து ஒரு அதிபதியாக உட்காருவான், ஆளுவான்றதை யாரும் நம்பலை. ஏன்னா நடக்காத ஒரு காரியம். எப்படியா ஒரு மெய்ப்பனாக இருக்கிறோம், ஒரு அப்பா கீழே இருக்கிறோம், நம்ம எப்படி வந்து ஒரு ராஜாவாக உட்காருவோம், ஒரு அதிபதியாக உட்காருவோம், எல்லாம் அது வந்து நம்பக்கூடாத ஒரு காரியம். அது வந்து காணாதவைகள், அது வந்து நடக்காதவைகள். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அப்போ ஃபெய்த் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நிச்சயமாகவே ஒரு காணாத ஒரு காரியம். சரியா, காணாத ஒரு காரியம். ஆனால் நம்பிக்கை என்பது என்னென்னா, அது வந்து அந்த ஃபெய்த்தை வந்து உற்சாகப்படுத்த ஒரு காரியம். ஸோ நீங்கள் எதை வந்து நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீர்களோ, இந்த நம்பிக்கை என்ன பண்ணணும்னா உங்களை அதுக்கு புஷ் பண்ணணும், உங்களை வந்து சேரப் பண்ணும். சரியா, சொல்லப்போனால் உங்களை உற்சாகப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்க. சரியா, அந்த காரியம் வந்து உண்மையாகவே நடக்க முடியாத ஒரு காரியம், ஆனால் காணாதவே விசுவாசிக்கிறேன். அந்த நம்பிக்கை என்ன பண்ணுன்னா உங்களை உற்சாகப்படும், டெய்லி உற்சாகப்படும். உற்சாகமாக நிச்சயமாக நடக்கும், அதை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி இந்த நம்பிக்கை வந்து டெய்லி உங்களை என்ன பண்ணுன்னா அதுக்கு நேரம் உங்களை புஷ் பண்ணும். சரியா, இதான் வந்து ஃபெய்த்துக்கும் ஹோப்புக்கும் இருக்கிற பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெய்த் வந்து என்னென்னா, அந்த ஆண்டுடைய வார்த்தை மூலமாக, ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட், அது மூலமாக நமக்கு வந்து வருகிற ஒரு காரியம். ஃபெய்த் வந்து எப்படி வரும்னா, அந்த வார்த்தைகளை டெய்லி அனுதின வாழ்க்கையில் நமக்கு வந்து கேட்கறதுனால, அந்த ஒவ்வொரு நாள் கேட்கும்போது நம்ம ஃபெய்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது. ஆனால் ஹோப் எப்படின்னா, அது வந்து உங்கள் வாழ்க்கையில் டெஸ்ட் மூலமாக, ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் பாஸ் பண்ணும்போது எப்படி வந்து அடுத்த கிளாஸ் போகிறீங்களோ அது மாதிரி ஹோப் கம்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ்.
உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நீங்கள் ரோமன்ஸில் சாப்டர் 5 verse 4 இங்கிலீஷ்லேயும் தமிழில் வந்து verse 3 நீங்கள் பார்க்கலாம். ஸோ பரீட்சை வந்து என்ன கொண்டு வரும்னா நம்பிக்கை கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், சிலர்லாம் நீ பார்த்தீங்கன்னா சிலருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும். அது ஃபெய்த்துக்கு நேரம் நம்மளை புஷ் பண்ணும். ஸோ அப்போ ஃபெய்த்தும் ஹோப்பும் வந்து கூட பிறந்தவர்கள், அது மறந்துடாதீங்க சரியா. ஸோ ஃபெய்த் வந்து என்ன பண்ணோம், அந்த காட்ஸ் ப்ராமிஸை வந்து அக்செப்ட் பண்ணோம் சரியா. கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தம் இப்போ 31 ஜனவரியில் டிசம்பர் 31 வாக்கு தத்தத்தை என்ன பண்ணுறோன்னா அதை ஃபெய்த்தோடு ரிசீவ் பண்ணுறோம் சரியா. சபையில் கொடுக்குற வாக்கு தத்தங்கள், இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை ஒரு ஃபெய்த்தாக ரிசீவ் பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஹோப்பில் நம்ம போயிட்டுருக்கோம். நான் சொல்கிறது புரியுதா? அதான் வந்து ஃபெய்த்துக்கும் ஹோப்புக்கும். ஃபெய்த் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம், ஆனால் அந்த ஹோப் என்ன பண்ணோன்னா கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு நாளும் இது என் வாழ்க்கையில் நடக்கும். யார் அந்த ஹோப்பில் போகிறீர்களோ அந்த நிச்சயமாக அந்த விசுவாசத்தை காண்பீர்கள். அந்த விசுவாசம் நீங்கள் என்ன கேட்டீர்களோ, என்ன அதை விசுவாசித்தீர்களோ, அந்த ஹோப் என்ன பண்ணுன்னா உங்களை அதை அச்சீவ் பண்ண வச்சிடும். ஸோ அதனால் ஹோப் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். இதுதான் ஃபெய்த்துக்கும் ஹோப்புக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 3 விதமான லெவல் இருக்குது ஹோப்பில். நம்பிக்கையில் 3 விதமான ஒரு நம்பிக்கைகள் இருக்குது. ஒன்று வந்து நோ ஹோப். ஸோ ஒரு சிலர் மனுஷர்களை பார்த்தீங்கன்னா நம்பிக்கையே இருக்காது. இன்னொரு நபர்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஹோப், ஒரு தவறான நம்பிக்கையோடு இருப்பாங்க. இன்னொரு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஹோப். ஸோ அப்போ 3 விதமான கூட்டம் இருக்கும். நோ ஹோப், ஃபால்ஸ் ஹோப் அண்ட் ட்ரூ ஹோப். ஸோ 3 விதமான கூட்டத்தில் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? நீ நோ ஹோப்ன்ற கூட்டத்தில், நம்பிக்கையே இல்லாத ஒரு கூட்டத்தில் இருக்கிறியா? இல்லாவிட்டால் ஒரு தவறான நம்பிக்கையை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லைனா உண்மையான ஒரு நம்பிக்கையை நீங்கள் பின்பற்றிட்டு இருக்கீங்களா? அதான் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக நோ ஹோப். அதில் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 நீங்கள் பார்க்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் நீங்கள் 11வது வசனத்திலேருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா 11 and 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாக இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேர்ந்தவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையில் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒருத்தன் வந்து நம்பிக்கையே இல்லைனா, உன் வாழ்க்கை வந்து நம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கை, எனக்கு வந்து எதை மேலே நம்பிக்கையே இல்லை பிரதர், இது மாறும், இது நடக்கும், இது ஆகும், இதெல்லாம் இப்படிலாம், அதெல்லாம் நம்பிக்கையே இல்லாமல் சில இருப்பாங்க. அவங்க யாருன்னா 100% கர்த்தர் அவர்களோடு இருக்க மாட்டார். ஸோ ஒரு நம்பிக்கையே இருக்காது அவங்களுக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு படுக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு அலாரம் வைக்கிறோம். உதாரணமாக என்னென்னா, காலையில் கர்த்தர் என்னை எழும்ப வைப்பார். அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக அலாரம் வைக்க மாட்டோம். நம்மளுக்கு என்ன இருக்காதுன்னா, பார்த்துக்கலாம் விடு, உயிரோடு இருந்தால் காலைல பார்ப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா, யார் மேலேனா கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் நாளைக்கு காலையில் என்னை எழுப்புவார், என்னை வந்து சுகத்தோடு நடத்துவார்ன்ற நம்பிக்கை இருக்காது, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நோ ஹோப், அந்த நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்ன பண்ணுவான்னா, லீடிங் எ லைஃப் வித்தவுட் காட். அவங்க வந்து லைஃப்பில் வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கையே இருக்காது. ஸோ சிலர் இப்படி காணப்படலாம், அவங்களுக்கு வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கையே இருக்காது. ஸோ அது மாத்திரமல்ல, அந்த வித்தவுட் ஹோப்பில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாங்க முடியாத ஒரு சோகத்தில் இருப்பார்கள். அன்பியரபிள் சேட்னஸ். அவங்க வாழ்க்கையில் வந்து எப்போவுமே ஒரு துக்கம் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாதனால எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப துக்கமாகவே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை மெயின் காரணம். இன்னொன்று டே டு டே லைஃப்பில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன இல்லைன்னா, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அடுத்த செகண்ட் நம்ம எப்படி இருப்போன்ற ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அவங்க வந்து 100% சேடாக தான் இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், ஐசியூவில் இருக்கிறோம், அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடுத்தது நம்ம உயிர் பிழைப்போன்ற ஒரு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்பிக்கையில் ஆண்டவர் மேலே காப்பாற்றுவார்னு நம்பிக்கை இல்லைன்னா சில டைம் நோ ஹோப்புன்னுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அவன் வந்து நம்பிக்கையை விட்டுட்டான்னா அவ்வளோதான். அவனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 100% வந்து அவன் சேடுக்கு போயிடுவான், அவன் வந்து துக்கத்தில் போயிடுவாங்க.
ஸோ எப்பவுமே அப்படி இருக்காதீங்க, சரியா? ஒரு நம்பிக்கை இருங்க, நம்பிக்கையோடு கர்த்தர் செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆனால் நம்பிக்கை இல்லாதவர்கள் நிச்சயமாக துக்கத்தில் இருப்பார்கள். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஆதாம் ஏவாளை வந்து கர்த்தர் அற்புதமாக அந்த தோட்டத்தில் வைத்திருந்தார், நல்ல பராமரித்தார், எல்லா தேவையெல்லாம் சந்தித்தார். ஆனால் ஒரு பாவம் செஞ்ச உடனே என்ன பண்ணார்னா அவங்கள வெளியே தள்ளிட்டார், தோட்டத்தை வெளியே தள்ளிட்டார். ஸோ ஒரு வேளை ஆதாம் ஏவாள் நினச்சிருக்கலாம் இனிமேல் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோப்பை கொடுக்குறார். இல்லை ஆதாம், நீ வந்து வாழ முடியும், நீ வந்து என்ன பண்ண, உழைச்சி வேர்வை செஞ்சு நிலத்தை உழுது கஷ்டப்பட்டு என்ன பண்ண முடியும், உன்னால் வாழ முடியும், வேர்வை செஞ்சு நீ வாழ முடியுன்ற ஒரு சின்ன ஒரு ஹோப்பை கொடுத்தார். அவன் நினச்சிருக்கலாம் தோட்டம் மாத்திரம்தான் என் வாழ்க்கை நினச்சிருக்கலாம். ஆனால் வெளியே அனுப்பின உடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோப்பு கொடுத்தார். இல்லை, உன்னால் முடியும், நீ உழைச்சினா நீ வாழலாம், நீ வேர்வை சிந்தினா நீ சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்தார். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய சந்ததிகள் பின்னாட்களில் அவங்க பார்த்தீங்கன்னா உழைத்து அவங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தார்கள், குடும்பங்களை நடத்த ஆரம்பித்தார்கள். ஒரு சின்ன ஒரு ஹோப் அங்கே இருந்துச்சு. ஸோ சில டைம் என்ன பண்ணுறதுன்னா, சில டைம் சிலருக்கு வந்து இந்த ஹோப் இல்லாதனால தான் அந்த பர்சன் வந்து அந்த நம்பிக்கை இல்லாதவர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு போயிடுவாங்கன்னா சூசைடுக்கு நேராக போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கை வந்து தற்கொலைக்கு நேராக போகும். ஸோ இனிமேல் அவ்வளோதான், என் லைஃபே அவ்வளோதான், இனிமேல் வாழ முடியாது அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன் அது உண்மையாகவே உங்களை வந்து தற்கொலைக்கு நேராக போவீர்கள். ஸோ தன்னை வாழ்க்கையை முடித்துக்கொள்ள நீங்கள் தீர்மானிப்பீங்க, என் வாழ்க்கை அவ்வளோதான், இதுக்கு மேலே அவ்வளோதான் பிரதர், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, என்ன இருக்குது, இதுக்கு மேலே என் பிரச்சனை முடிவு வரும்னு தெரியல, இதுக்கு மேலே மாறும் தெரியல. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து யாருக்கு அதிகமாக வரும்னா கர்த்தர் இல்லாத பிள்ளைகளுக்கு. இந்த காலவேளையில் நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலவேளையில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் நோ ஹோப்ன்ற கேட்டகரிலாம் இருக்கவே கூடாது, என்றைக்குமே அந்த இடத்துல நான் இருக்கவே கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன். கர்த்தரை நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் வந்து நீ நம்புகிற மனுஷன் வந்து பாக்கியவான். ஆமாம், கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான், அதெல்லாம் வசனம் இருக்குது. அப்படி பார்க்கலாம், நம்புங்க, கர்த்தர் மாற்றுவார், சூழ்நிலை மாறும். ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்றைக்கி ஒரு வேளை இப்படி இருக்கலாம், நாளைக்கு அது மாறும், அடுத்த செகண்ட் என்னன்னாலும் நடக்கலாம், கர்த்தர் வாழ்க்கையில் கிரியை செய்வார். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், அந்த எண்ணங்கள்லேருந்து வெளியே வாங்க, அந்த எண்ணங்களிலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. ஸோ அப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது நோ ஹோப், அப்போது நம்பிக்கையே இல்லாமல் இருக்காதீங்க. ரெண்டாவது அந்த கூட்டத்தில் இருக்காதீங்க. இன்னொன்று வந்து ஃபால்ஸ் ஹோப், தவறான நம்பிக்கை. இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அந்த நம்பிக்கை வந்து என்னென்னா ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. மத்தேயுல நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரம், இவங்க வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை இருக்கான தவறான நம்பிக்கை, ஆனால் இது மோசமான ஒரு நம்பிக்கை. மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த 21வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் பார்க்கணும், நீங்கள் வந்து பரலோகத்திற்கு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். சிலர் வந்து சொல்கிறாங்க, இந்த தீர்க்கதரிசனம் அற்புதம் செஞ்ச இதை செஞ்ச ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை அறியேன், உங்களை ஒரு காலம் அறியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வார்த்தையில் சொல்லுகிறார். ஆமென். அப்போ 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளை கேட்டு இவங்களின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறேன். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல ஃபால்ஸ் ஹோப், தவறான நம்பிக்கை என்னென்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தவறான நம்பிக்கை வந்து எதை காட்டிலும் மோசமானதுன்னா, இந்த நோ ஹோப்புன்னு சொன்னல, நோ ஹோப்பு, அதான் நம்பிக்கையே இல்லாதவர்களை காட்டிலும் இந்த தவறான நம்பிக்கை இருக்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காரியம். ஸோ ஒரு வேளை நம்ம வந்து நம்பிக்கையே இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் இந்த தவறான நம்பிக்கை மட்டும் நமக்கு இருக்கவே கூடாது. தவறான நம்பிக்கை வந்து இருக்கவே கூடாது. இது வந்து கிறிஸ்டியன் உலகத்தில் ரொம்ப காமனாக நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃபால்ஸ் ஹோப் வந்து கிறிஸ்டியன் உலகத்தில் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், அவங்க வந்து அந்த தவறான நம்பிக்கையில் மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. சரியா? தவறான நம்பிக்கையில் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கலாம், நல்ல ஒரு உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டா எங்கே போயிடலாம், எங்கெங்கே போயிடலாம், பரலோகம் போயிடலாம். சரி, ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகம் போகலாம். ஆனால் அது வந்து நம்பிக்கை வந்து சரியான நம்பிக்கை. ஆனால் சிலர் என்னென்னா அதே வந்து எப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு இல்லாத பாவம்லாம் செய்வாங்க. ஸோ கேட்டால் ரொம்ப சொல்லுவாங்க, அதே ஞானஸ்நானம் எடுத்தால் போகலான்னு சொல்லிட்டீங்கல்ல. ஸோ கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்குது, பரலோகம் இருக்குது. ஆனால் செய்கிற தப்பெல்லாம் பண்ணிட்டு தான் கிடப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கைகள் வந்து ஒரு தவறான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. சில டைம் அப்படி தான் இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து சில டைம் வந்து நம்ம வந்து செய்கிறதெல்லாம் செஞ்சிருவோம், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரை நம்புகிறோம் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம், கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவோம். அது வந்து ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. ஆமென். அது வந்து ஒரு தவறான நம்பிக்கை. அந்த ஃபால்ஸ் ஹோப் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது.
ஸோ அதான் இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா அற்புதம் செஞ்சோன்றாங்க, தீர்க்கதரிசனம் சொன்னோன்னு சொல்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் என்ன இல்லைன்னா அந்த இடத்துல ஆண்டவரே கிடையாதுன்னா எல்லாமே பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு மேஜிக்கல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனத்தின் மேலேயோ அவருடைய வார்த்தையின் மேலேயோ எந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது, எந்த நம்பிக்கையே கிடையாது. அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்களை நான் அறியவே இல்லை, நீ வசனத்தை கேட்கவே இல்லை, வசனத்தின்படி நடக்கவே இல்லை, ஆனால் செஞ்சுட்டு இருக்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற இயேசு நாமத்தினால நீ கேட்கும்போது கிடைக்குது, எல்லாம் நடக்குது. ஸோ இதை வைத்து கொண்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நான் அற்புதம் பண்ணுறனால கர்த்தர் என் கூட இருக்கிறார், அற்புதம் பண்ணுறனால என் ஜெபத்தை கேட்கறனால கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு அவங்க லைஃப்பை பாருங்கள், மோசமாக இருக்கும். அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்காது. அந்த லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கடினமானவர்களாக இருப்பாங்க. சில பாருங்கள் நல்ல ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க, ஆனால் பயங்கர கோபக்காரராக இருப்பாங்க. நல்ல ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க, வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஸோ நல்ல ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க, ஆனால் சண்டை போடுறவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கைனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நான் சொல்கிறது புரியுதா? நான் ஜெபிச்சனால அற்புதம் நடக்குது, அதனால் நான் செய்கிறது தப்பெல்லாம் சரியாயிடுமா? ஆகாது. அது வந்து என்றைக்குமே அது தவறான ஒரு நம்பிக்கை, தவறான ஒரு நம்பிக்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிக்காரன் வந்து அவனுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் இருக்கும், எனி டைம் நான் வந்து விட்டுருவேன். சில குடிக்காரன் சொல்லுவான், ஏன்னா நான் நினச்சேன்னா நாளைக்கே குடியை விட்டுருவேன். அதெல்லாம் வந்து தவறான ஒரு நம்பிக்கை, அது விடவே முடியாது. நாளைக்கு நினச்சா கூட நீ விட முடியாது. சரியா? சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் நினச்சேன்னா விட்டுருவேன் படுது, நாளைக்கு வேணாம், இந்த அடுத்த செகண்ட் வேணாம் நினச்சேன்னா விட்டுருவேன். சொன்ன ஒரு ஆள் கேளுங்க, முடியாது. அது வந்து நிச்சயமாக முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து அது வந்து இன்னும் வந்து அவங்க மோசமாக தான் குடிச்சிட்டு கிடப்பாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. ஸோ திருடுறவன் வந்து எப்படின்னா, நான் யாருக்கும் ஹர்ட் பண்ணாமல் நான் திருடுவேன்னு சொல்கிற மாதிரி. நான் திருடுவேன், ஆனால் யாருக்கும் கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் திருடுவேன். ஸோ அது வந்து ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. ஸோ பேப்டிசம் எடுப்பேன், மெம்பர் ஆகிடுவேன், சர்ச்சில் மெம்பர் ஆகிடுவேன், ஆனால் என்ன பண்ணுவேன், நான் செய்கிறத செஞ்சுட்டு தான் இருப்பேன். சரி, என்னை வந்து கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், கொண்டு போயிடுவார். ஏன்னா பேப்டிசம் எடுத்துட்டான்ல, கண்டிப்பாக என்னை கொண்டு போயிடுவார்னு ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. இதில் நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கைன்னா, நம்ம கல்லனை வந்து எப்படி ஆண்டவர் லாஸ்ட் மினிட்ல கூட்டு போனாரோ கூட்டு போயிடுவார், அப்படி இப்படி அச்சு பிடிச்சி கூட்டு போயிடுவார். பதர் ஆண்டவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கல்லனையே கூப்பிட்டு போயிட்டார், நம்மளை கூட மாட்டாரா? ஸோ சிலர் வந்து அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. சிலுவையில் லாஸ்ட் டைமில் போன மாதிரி நீனும் சிலுவையில் அப்படி தொங்குனீங்கன்னா கண்டிப்பாக போயிடுவேன். சரியா? நீனும் சிலுவையில் அது மாதிரி தொங்குற மாதிரி சான்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிடுவேன். அது மாதிரி சான்ஸ் நம்மளுக்கு வராது, அதை பார்த்துக்கோங்க. சரியா? அது மாதிரி சான்ஸ் இருக்கு. இனிமேல் ஜீசஸும் நம்ம பக்கத்தில் தொங்க மாட்டார். ஸோ சில டைம் அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். ஸோ கல்லை மாதிரி போயிடலாம் வருது, கல்லனை எப்படி சான்ஸ் கொடுத்தாரு. ஒருத்தர் அப்படியே சொன்னார், கல்லனுக்கு சான்ஸ் வந்த மாதிரி எனக்கு சான்ஸ் கிடைக்கும். அப்போ நான் சொன்னேன், கல்லனுக்கு சான்ஸ் வந்து சிலுவையில் கிடச்சிது, நீனும் சிலுவையில் தொங்க பக்கத்தில் ஜீசஸ் தொங்கினா கிடைக்கும் உனக்கு. அது என்றைக்கு நடக்குது, என்றைக்கு ஆகும்? அதனால் அது நடக்காத ஒரு காரியம். இதை வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலியோட பிள்ளைகள், இந்த ஆசாரியன் ஏலி இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவன் ஆசாரியோடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவங்க வந்து நினச்சிட்டாங்க, நான் வந்து ஒரு ஆசாரிய குடும்பத்தில் இருக்கிறனால நான் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணலாம், அதெல்லாம் கர்த்தர் கண்டுக்க மாட்டார். ஃபால்ஸ் ஹோப், நான் செய்யறதெல்லாம் கரெக்டு தான். அவன் தவறு மேலே தவறு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த நாலேஜ் அவங்களுக்கு, அந்த விஸ்டம் இல்லை, அந்த நாலேஜ் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து மோசமான தவறான நம்பிக்கைகள், தவறான ஒரு ஹோப் வந்து நிச்சயமாகவே வந்து ரொம்ப மோசமானது. ஸோ இவன் என்ன நினைப்பாங்கன்னா, நிறைய சான்ஸ் கொடுப்பாரு ஆண்டவர், 2-3 சான்ஸ் கொடுப்பாரு. சான்ஸ் கொடுக்க நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம், தவறு மேலே தவறு பண்ணலாம், கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் மன்னிக்க வல்லவர் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு தவறான நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருப்பார்கள், தவறான நம்பிக்கையில் ஓடிட்டு இருப்பாங்க. இன்றைக்குமே அந்த ஃபால்ஸ் ஹோப் வந்து கண்டிப்பாக மோசமான ஒரு காரியம். சிலர் நீங்கள் பார்க்கலாம், இந்த வாலிப பிள்ளைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா தெரியும், அவங்க வந்து நான் கிறிஸ்டியன்னு தெரியும், தெரியும், கர்த்தரை அறியாத குடும்பம் தெரியும். சரி, அந்த பையன் வந்து இயேசுவை நேசிக்காதவனும் தெரியும். ஆனால் இவங்க ஒரு நம்பிக்கை என்ன இருக்கும்னா, நான் கல்யாணம் பண்ணேன்னா எப்படியா மாற்றிடுவேன். சரியா? கல்யாணம் பண்ண நீ எங்கே மாற்றுறது, அவனை குமுறு மாற்றிடுவான். சரியா? அதுதான் நடக்கும், இதான் உலகத்தில் நடக்கிற காரியம். ஸோ நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க, பிரதர் நான் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அந்த குடும்பத்தை ரட்சிப்பு நடத்திடுவேன். நீ நேசிக்கிற டைமில் ரட்சிப்பு நடத்த முடியல, கரெக்டாக இல்லையா? நேசிக்கிற டைமில் அந்த குடும்பத்தை ரட்சிப்பு நடத்த முடியல. ஸோ நிறைய பேர் அப்படி தான், நீ போயிடுமா, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் 100% ஃபால்ஸ் ஹோப். அதெல்லாம் வந்து தவறான நம்பிக்கைகள், தவறான. இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் குடும்பங்கள் சீரழிகிறது. நான் போனேன்னா அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன்னா மருமகளாக போயிட்டேன்னா, இல்லைன்னா மருமகனாக போயிட்டேன்னா அந்த குடும்பத்தெல்லாம் ரட்சிப்பு நடத்துவேன். உயிரோடு இருக்கும்போது ஒருத்தர் கூட ரட்சிப்பு நடத்தலை, நீ கல்யாணம் பண்ணி தான் ரட்சிப்பு நடத்தவே எனக்கு தெரியல. அது வந்து கஷ்டம், அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து தவறான ஒரு நம்பிக்கைகள், அதை பார்த்துக்கோங்க, அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரியா? இதெல்லாம் வந்து இன்றைக்கி நடக்கிற காரியங்கள், ஒரு தவறான நம்பிக்கைகள். ஸோ கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஹோப்.
ட்ரூ அப் வந்து டைட்டஸில் நீங்கள் தீத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டஸ் சாப்டர் 2 verse 13 37 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ அப் வந்து ஒன்லி திங் வந்து எங்கே கிடைக்குதுன்னா அந்த சால்வேஷன் அவருடைய ரட்சிப்பில் கிடைக்கிறது. அது ஒன்லி திங் அந்த ஆண்டவர் மூலமாக தான் நமக்கு அந்த ட்ரூ அப் கிடைக்கிது. ட்ரூ அப் கேன் பி ஒன்லி ஃபவுண்ட் இன் கிரைஸ்ட். அண்ட் ஸோ அப்போது நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறது தான் உண்மையாலுமே அந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது தான் என்னது உண்மையான ஒரு ட்ரூ அப். இன்றைக்கி ஆண்டவர் நம்புறீங்களான்னு பாருங்கள். என் வாழ்க்கை மாறும், அவரால் மாற்றுவார், அவர் என்ன நடத்துவார். அவர் மேலே நம்பிக்கை வைங்க, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். அவர் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. இந்த ட்ரூ அப் வந்து அவர்கிட்ட மாத்திரம் தான் இருக்குது, வேறு யார்ட்டும் இல்லை. ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் பீட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பீட்டரில் சாப்டர் 3 verse 50 நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களிலிருந்த நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவுச்சல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். அப்போ ஃபெய்த்துக்கும் ஹோப்புக்கும் ஹோப் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீ மற்றவங்கள்ட்ட சொல்லுவீங்க, நான் நம்பின தேவனை உன்னை நம்பிக்கை உன்னை காப்பாற்றுவார் அப்படி சொல்கிறோம் தெரியுமா. ஒரு நம்பிக்கை கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பீங்க. சில டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா நம்பிக்கை வருது, ஹோப் வருது. சாட்சிகளை கேட்குறோம். எதுனா அந்த சாட்சி மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, கர்த்தர் என்னையும் வாழ வைப்பார். நீங்கள் காலை விசுவாசிக்கிற இந்த ஹோப் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஸோ ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஸோ அப்போ மற்றவங்களுக்கும் அந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள். என்னை ரட்சித்தவர் உன்னை ரட்சிப்பார், என்னை மாற்றினவர் உன்னை மாற்றுவார், அவரை ஏற்றுக்கொள். அவர் தான் உங்களை ஹோப்பாக மாறணும். அதனால் இந்த காலவெளியில் அவர் உங்களுக்கு ஹோப்பாக இருக்காரா பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஒரு ரொம்ப சிக்காக இருக்கிறான். ஸோ அந்த சிக்காக இருக்கிற வழியில் அவன் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாக இருக்கிறான். அந்த ஹாஸ்பிட்டல்லே அவன் வந்து ரொம்ப நாளாக சிக்காக இருக்கிறான். அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய வேதனை. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. அப்போ வந்து எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை. நாட்கள் வந்து ரொம்ப நெருங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கத்தில் போகிற வேளையில், ஸோ உதாரணமாக நம்ம வச்சுக்கலாம், ஒரு பேர் வச்சுக்குவோம் சரியா, ஒரு பேர் ஜேம்ஸ்னே வச்சுக்கோங்க சரியா. அந்த பேரில் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு நெருக்கம், அவன் வந்து வாழ்க்கை வந்து முடிகிற ஒரு தருணம். ஸோ அது மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் அவன் இருக்கிறான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் படுக்கையில் இருக்கும் பொழுது அந்த வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய பெட்டு வந்து அவன் ரொம்ப டெய்லி வந்து சோகமாகவே இருப்பான், சந்தோஷமாக இருக்க மாட்டான். வாழ்க்கை வந்து முடிய போகுதுன்ற ஒரு கவலை, ஒரு பாரம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்காது, வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்காது. ஏன்னா ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறனால அவனுக்கு வந்து நம்பிக்கையே இருக்காது. அப்போ ஒரு நாள் அவன் பெட்டை க்ராஸ் பண்ணி ஒரு க்ளவுன் ஒருத்தர் போவார். அப்போ போகும்போது திடீர்னு இவனை பார்ப்பார், ஜேம்ஸை பார்ப்பார், ரொம்ப சோகமாக இருக்கிறானே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அவன்கிட்ட வந்து கேட்பார், என்ன நீ ரொம்ப சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்பார். உடனே அவன் சோக கதையை சொல்லுவான், இத்தனை வருஷமாக இருக்கிற, அவ்வளோதான், லைஃப் வந்து முடிகிற மாதிரி இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லுவான். உடனே அந்த க்ளவுன், அந்த ஜோக்கர் வந்து அப்படியே பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு சொல்லுவார், உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்பார். என்ன அப்படின்னு. ஸோ நீ ஹெவன் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டவர் உருவாக்குற ஹெவனில் வந்து ஆண்டவர் யாருக்காக உருவாக்குறன்னா சிக் பீப்புளுக்காக, சிக் சில்ட்ரனுக்காக உருவாக்குகிறார். அது வந்து யார் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக அந்த ஹெவனை வந்து உருவாக்குகிறான்னு சொன்னோன்னா அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த ஜேம்ஸ்ன்ற பையனுக்கு பயங்கர, என்னது சிக் பர்சனுக்கு ஆண்டவர் வந்து ஹெவனை உருவாக்குகிறாரா? ஸோ ஆமாம், சிக் பீப்புளுக்காக, உங்களை மாதிரி ஆட்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நல்ல ஒரு ஹெவனை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பெரிய சந்தோஷமாயிடும். அப்போ இவன் என்ன சொல்லுவானா, அப்போ அந்த சிக் பர்சன் வந்து அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது, சிக்கே இருக்காது, இந்த மாதிரி கஷ்டம்லாம் அங்கே இருக்கவே இருக்காது, பரலோகத்தில் இருக்காது. அதனால் உங்களை மாதிரி ஆட்களுக்காக தான் என்ன பண்ணுறாரு, எவனையே கர்த்தர் உருவாக்குகிறார். ஸோ அவன் கேட்ட உடனே பயங்கர ஹாப்பி ஆகிடும். யார் அப்பா, அப்போ எனக்காக பரலோகம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா. ஆனால் நீ அதில் போகணுன்னா சில காரியங்களை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னு வந்து அந்த க்ளவுன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு பெரிய பேக் வந்து கையில் இருக்கும். அந்த பேக்கில் வந்து என்ன சொல்லுவார்னா, இது ஃபுல்லாக நீ நோட்ஸை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு. உடனே இவன் வந்து ஷாக் ஆகிடும். சொல்லுவான், என்கிட்ட எங்கங்க காசு இருக்குது இந்த பையன் முழுசாக நிரப்புறதுக்கு, காசெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னுவான். இவர் சொல்கிறார், இல்லை நான் நோட்ஸ்னால் நான் காசை சொல்லலை, நல்ல நல்ல காரியங்கள் என்னென்னலாம்
நீ வந்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள் உன் மூலம் மற்றவர்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுக்குறியோ அது என்றைக்கு டே டு டே லைஃப்பில் நீ என்ன எழுதுறியோ நீ என்ன பண்ணுறியோ அதை என்ன பண்ணு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதி இந்த பேக்கில் போடு. என்றைக்கு வந்து இந்த பேக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகுதோ எவ்வளோ சீக்கிரத்தில் இது ஃபில் ஆகுதோ 100% என்ன பண்ணுவீங்கன்னா நிச்சயமாக உனக்கு எவன் வந்து கண்டிப்பாக நீ எவனில் போயிடுவேன். இந்த பேக் ஃபில் பண்ணிட்டீன்னா நீ எவனுக்கு போயிடலாம் அப்படின்னு உடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். அவ்வளோதான் நான் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படி சொல்லி. ஏன்னா இவனுக்கு ஒரு வாஞ்சை எப்படியாவது எவனுக்கு போகணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், ரெடியாக இருப்பான். அன்றைக்கி காலையில் அவங்க அம்மா வருவாங்க. அவங்க அம்மா வந்த உடனே அவங்க அம்மாக்கிட்ட எப்போவுமே அவங்க அம்மா வந்து இவருடைய சோக முகத்தோடு பார்த்த ஆள். ஆனால் அன்றைக்கி பார்த்தா இவன் உற்சாகம், என்ன மம்மி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான். உடனே அவங்க அம்மாவுக்கு பெரிய சந்தோஷமாடும். அவங்க முகத்தில் வந்து ஒரு ஸ்மைல் வந்துடும். என்னடா இது பையன் டெய்லி சோகமாக உட்காந்துருப்பான், இன்றைக்கி வந்து நம்ம நம்பிக்கையாக பேசுகிறானே அப்படி சொன்ன உடனே நல்லா இருக்கான்ப்பா அப்படின்ன உடனே அவங்க முகத்தில் வந்த ஸ்மைலை வந்து எழுதுவான். இனி நான் எங்கள் அம்மாட்ட பேசும்போது எங்கள் அம்மாவுக்கு என்ன வந்துச்சு, ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதை பேக்கில் போடுவான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்து பெட்டில் இருக்கிறவங்க ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கீங்க, நம்பிக்கையாக இருங்க, நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு அப்படின்னுவான். உடனே அவங்களுக்கு ஜேம்ஸ் நீ நான் சொல்லிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ உடனே அதெல்லாம் என்ன பண்ணுவான், நான் பேசின காரியங்கள் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஸோ டாக்டர் வருவாங்க. டாக்டர் ஆச்சரியப்படுவாங்க, என்னடா இவ்வளோ நாள் டெய்லி சோகமாக இருந்தான் இப்போ என்ன ரொம்ப உற்சாகமாக இருக்கிறான். ஸோ அவன் அந்த ஒவ்வொரு இன்சிடென்ட் என்ன பண்ணுவானா எழுதி அவனுக்கு என்னன்னா எப்படியாவது பேக்கை ஃபில் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணுவான், அவன் வார்த்தை எப்படி மாறிச்சுன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்தான். நடக்கும், இதை நடத்துவார், நீ சிரிங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க, எழும்புங்க, இப்படி சோகமாக உட்காந்துருக்காதீங்க அப்படிலாம் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தான். ஸோ நாள் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு நாள் டாக்டர் சொன்னாங்க, நீ கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிட்ட, நீ என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போகலாம். ஸோ மற்றவங்களாம் நினச்சாங்க, என்ன நினச்சாங்கன்னா ஒருவேளை இவன் எல்லாத்தையும் பேசுகிறனால, சரியா எல்லாத்தையும் சிரித்தனால இவனுக்கு சுகமாயிடுச்சோ, இல்லாவிட்டால் பெரிய பெரிய ஆள்கிட்ட பேசுகிறதுனால அவங்க காசு கொடுத்து உதவுனாங்களோ. ஸோ நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட நல்லா க்ளோஸ் ஆகிட்டான். ஸோ அப்போ அவன் எல்லோரும் பேசுனால இவன் வந்து அது மாதிரி சுகமாயிடுச்சோ அப்படிலாம் யோசிச்சாங்க. ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், அதனால அவனுக்கு சுகம் வரல. என்ன வந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. டெய்லி நீங்கள் சோகமாக இருக்காதீங்க, மற்றவங்கள நம்பிக்கைக்கு நேராக நடத்துங்க. ஸோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரியா, அந்த பேக்கை வந்து நிச்சயமாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இன்றைக்கி எத்தனை பேர் நம்பிக்கை கொடுக்குறீங்கன்னு பாருங்கள், எத்தனை பேர் நம்பிக்கை உள்ள காரியங்களை பேசுகிறீங்கன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நீங்களே சோகம் ஆகிடாதீங்க. நீங்கள் நம்பிக்கையாக சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து எல்லாம் மாறுயா, தைரியமாக இரு, எனக்கு அந்த மாதிரி தான் நடந்துச்சு, சரி என்ன கர்த்தர் மாற்றினார், உனக்கும் செய்வார். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுங்கள், நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்த அற்புதத்தை அவங்களுக்கு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நம்பிக்கை வரும். இன்றைக்கி எத்தனை பேரை நீங்கள் நம்பிக்கைக்கு நேராக நடத்துகிறீங்கன்னு பாருங்கள். சிலர் சொல்லுவாங்க, என் சர்ச்சுக்கு வந்து பாரியா நல்லா மாறிடும், நிறைய பேர் அப்படி கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா அவங்க பெற்ற நன்மை அது, எக்ஸ்பீரியன்ஸ் அது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து மற்றவங்களுக்கு கொடுங்க, ஹோப்பை கொடுங்க. நீனே சோகமாக உட்காந்துருந்தீங்கன்னா உன்னை பார்க்குறவன் கண்டிப்பாக சோகம் ஆகிடுவாங்க. இனி நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் வீட்டில் இன்றைக்கி நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் நம்பிக்கையை மற்றவங்களுக்கு கொடுக்கல, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்த காரியங்கள், இது வந்து உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக வந்த காரியங்கள், இதை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷேர் அப் பண்ணுங்கள். ஆமென். ஸோ மற்றவங்க நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் பார்க்கலாம், நிச்சயமாக மற்றவங்களை என்ன பண்ணணும்னா உற்சாகப்படுத்தும். ஸோ அந்த பேக்கில் வந்து நம்பிக்கைக்குரிய வார்த்தையை போட 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 இவனோட லைஃபே மாறிடுச்சு, 100% மாறிடுச்சு. ஸோ மறிக்க வேண்டிய ஆள் உயிரோடு வெளியே போயிட்டார், 100% வெளியே போயிட்டார். நீங்களும் என்ன பண்ணுங்கள், மற்றவங்களை உற்சாகப்படுத்துங்க, மற்றவங்களை காயப்படுத்தாதீங்க, மற்றவங்களை உற்சாகமுற்ற வார்த்தைகளை சொல்லுங்கள், அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொல்லுங்கள். அவங்க சோர்வுலாம் வெளியே வரட்டும். ஸோ உண்மையான பிளெஸிங் வந்து ஜீசஸ் தான் சொல்லுங்கள், இயேசுவை நம்ப சொல்லுங்கள். நோ ஹோப் இல்லாதவளாக இருக்காதீங்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க, ஃபால்ஸ் ஹோப்பும் வைக்காதீங்க. ஸோ கர்த்தரை உறுதியாக பிடிங்க, சரியா, அதான் வந்து ட்ரூ ஹோப். அதை உறுதியாக பிடிங்க. கர்த்தர் எங்களை மாற்றினவர் உங்களையும் மாற்றுவார். அது தைரியமாக சொல்லுங்கள், சரியா. எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தவர் உங்களுக்கு சந்தோஷத்தை, அதான் ஹோப். அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பற்றிருக்கிறீர்கள். அதை நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். அவங்க நம்பிக்கையோடு ஆண்டரை பின்பற்றட்டும். ஆண்டர் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். வேலை இல்லாதவங்களுக்கு சொல்லுங்கள், வேலை கிடைக்கும்னு சொல்லுங்கள். எங்களுக்கு கொடுத்தாருப்பா, உங்களுக்கு தருவார் சொல்லி பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள். நீங்கள் சொல்லும் பொழுது அந்த எனர்ஜி வந்து அங்கே வந்து ஒரு 100 மடங்கு அப்படியே பூஸ்ட் ஆகணும்.
நீ சொன்ன உடனே சர்ன்னு இறங்கிடக்கூடாது. அது மாதிரி இருக்காதீங்க, சரியா? அதுக்கு நீ பேசாமல் இரு. ஸோ நம்பிக்கையாக பேசுங்க, நம்பிக்கையாக சொல்லுங்கள். மாறும், எல்லாம் செய்வார். எங்களுக்கு செய்து உனக்கு செய்வார்னு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்க சூழ்நிலையெல்லாம் மாறும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் சோத்திருக்கிறோம். ஒரு நம்பிக்கையோடு கர்த்தாவை நாங்கள் வாழுகிறோம். இந்த காலை வேளை கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்குவதற்காக சோத்திருக்கிறோம். என்ன சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாகவே எங்களை மாற்றுகிற தேவன். எங்கள் சூழ்நிலைகள், எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆண்டவரே, நான் ஒரு டிசையரோடு நாங்கள் முன்னேறி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு எழும்புவோம், ஒரு நம்பிக்கையோடு எழும்புகிறோம். ஆண்டவரே, நாளைக்கு இதை செய்வோம், நாளைக்கு நாங்கள் டாக்டர் ஆவோம், ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் முயற்சிகளை எடுக்கிறோம். எல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு நன்றாய் தெரியும், இதை நீ செய்து முடிப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு நம்பிக்கையோடு நாங்கள் முன்னேறி செல்லுகிறோம். இந்த கால வெள்ளை கத்தங்களை ஆசீர்வதிங்க. ஒர்க் ஃப்ரம் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. உண்மையாக 2007 ஆண்டில் கொடுத்தீர் ஆண்டவரே, இந்த தரிசனத்தை கொடுத்தீர். நம்பிக்கையோடு ஒவ்வொரு ஆண்டு கடக்கிறோம். நம்பிக்கையோடு நாங்கள் கடப்போம். ஆமென். உம்முடைய வருகை மட்டும் ஆண்டவரே, இந்த ஊழியம் ஆண்டவரே நடக்கும் என்பதில் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக நீ நடத்த வல்லவர். உங்களுடைய வாக்குத்தத்தங்களை ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த காலவெளியில் என்ன சோர்வுகள் இருக்கட்டும், வெளியே வரட்டும், நம்பிக்கையோடு ஓடட்டும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்பிக்கையோடு ஓடுங்க. எந்த விதத்தில் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அந்த ஹோப்போடு இந்த காலவெளியில் எல்லாம் எடுத்து வைங்க. படிக்க விட்டு எழும்புங்க முதல்ல, சரியா? சோகமாக அதிலேயே பெட்லேயே படுக்காதீங்க. நம்பிக்கை, கர்த்தர் சுகம் தந்து விட்டார் என்பதை நம்புங்க. காலையில் எழும்பி வேலைக்கு போங்க. நல்ல உற்சாகமாக இருங்க. மற்றவங்களை 10 பேரை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. டெய்லி அட்லீஸ்ட் என் வார்த்தைகள் மூலமாக ஒரு 2 பேரைனாலும் நான் உற்சாகப்படுத்துவேன். பேப்பரில் எழுதி போடுங்க, சரியா? உங்கள் வீட்டில் ஒரு பேக்கை வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன செய்தீர்கள், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் மற்றவங்களை எப்படி உற்சாகப்படுத்துச்சு, அவங்கள்ட்ட ஸ்மைல் பார்த்தீங்களா? நான் அந்த வார்த்தையை சொன்னேன், அவங்க முகத்தில் நான் மகிழ்ச்சியை பார்த்தேன். அவங்க துக்கமாக இருந்தாங்க, சந்தோஷமாக மாறினாங்க. இன்றைக்கி அதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், ஒரு பெரிய ஆத்தும அறுவடை நீங்கள் செய்வீர்கள். அநேகரை சர்ச்சை கொண்டு வாங்க முடியும். ஆமென். நீங்கள் உங்கள் வார்த்தைகள் மூலமாக, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கர்த்தர் உங்களோடு இருந்து செய்த காரியங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை கொண்டு வருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.